வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ பாவக்காய் 65 பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி கொம்மம் பாவக்காய் நீளமா இருக்கும். அந்த பாவக்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். ரவுண்ட் ரவுண்டா வெட்டிக்கணும். விதை ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துக்கணும். அப்புறம் விதை லைட்டா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காயில அப்ளை பண்றதுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கணும். மிளகு பொடி அரை டீஸ்பூன், சீரக பொடி அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இதுல ஒரு அரை லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல சிக்கன் 65 பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கட் பண்ண பாவக்காயை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இதுல இப்போ அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கிறத பார்க்கலாம். பாவக்காய் 65 இப்போ பொரிக்க போறோம். அதே ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாம். அப்படி சிக்கன் 65க்கு போடுற பவுடர் எல்லாமே இந்த பாவக்காய்க்கு போட்டிருக்கோம். அதனால நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும், அல்லது மசாலா எல்லாம் கலந்துரும். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த முறை அடங்குற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அப்புறம் அந்த பாவக்காயில் உள்ள தண்ணி பூரா இதுல எண்ணெய் வாங்கிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். பெரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நான் மசால் எந்த அளவுகளில் போட்டனோ அதே அளவுகளிலே போடுங்க. அப்படி போடும்போது மசாலெல்லாம் எண்ணெயில இறங்காம இருக்கும். கடலை மாவு சேர்த்தா பச்சி மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால கடலை மாவு இதுல சேர்க்கக்கூடாது. இப்போ பொரிச்சதை நம்ம எடுத்துக்கலாம். பாவக்காய் 65 பெர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. டேஸ்டும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதே நான் சொன்ன அளவுகள்லயே நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.